கெட்டி வில்லியம்ஸ் சீரியலில் இப்போ ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மகேஷ் வந்து இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாரான்ற மாதிரி இருக்குது. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகேஷுக்கு வந்து அஞ்சலி பற்றின ஒரு சில விஷயம்லாம் தெரிய வருது. அஞ்சலியும் கவினும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. கவினோட பெட் நேம் தான் வாத்து அப்படின்ற விஷயம். அஞ்சலி காலேஜில் எல்லாருக்குமே வந்து பட்டப்பேர் வைப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வருது. கவின் அஞ்சலியோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சதுமே அவங்களுக்குள்ள தப்பாக ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி மகேஷ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க வெளியில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு அஞ்சலியை ஹக் பண்ணிவிட்டு வந்து அப்படியே வந்து கேட்குறாங்க அஞ்சலி கிட்ட, ஆமாம் என்னோட மகாராணி காலேஜில் ரொம்ப ஃபேமஸ் ஆமே அப்படின்னு கேட்டதுமே அப்போ அஞ்சலி வந்துட்டு, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எல்லா காம்படிஷன்லையும் கலந்துப்பேன்ல, அதனால தான் எல்லாத்துலேயும் வின் பண்ணுவேன், கொஞ்சம் ஃபேமஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இல்லையாமே என் மகாராணி எல்லாருக்கும் பட்டப்பேர் வைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆமே அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து பட்டப்பேர் வைப்பியாமே, இதை என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன், நீ மட்டும் இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அது ஏதோ விளையாட்டுக்கு அப்படி பண்ணது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அவங்க கூடலாம் ரொம்ப ஜாலியாக விளையாட்டாக இருப்பேன், ஆனால் என் கூட இருக்க மாட்டேன்ல, சரி எனக்கு ஒரு பட்டப்பேர் வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்க, அஞ்சலி இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பயந்தா மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்துட்டு, இல்லை எனக்கு நீ இப்போ ஒரு பட்டப்பேர் வச்சே ஆகணும், எல்லாரோட குணத்தை வச்சு நீ பட்டப்பேர் வைப்பியாமே, அப்போ என்னோட குணத்துக்கு நீ என்ன பேர் வைப்ப, எனக்கு ஒரு பேர் வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அஞ்சலி ரொம்பவே பயப்படுறாங்க, வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. என்ன பேர் வைக்கலாம், ஜிராஃபி, பூனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக வாத்துன்னு சொல்கிறாங்க. வாத்துன்னு சொன்னதுமே அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன அஞ்சலி வாத்துன்னு சொன்னதுமே அமைதி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லு, நீ அனிமல்ஸ் நேம் தானே வைப்ப, ஏதாவது ஒரு பேரை சொல்லு, என்னோட கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம், நாயின்னு வைக்கலாமா, இல்லை அது என்னோட கேரக்டருக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சு குரங்குன்னு வைக்கலாம், சொல்லு குரங்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஞ்சலி வேண்டாம் வேண்டான்னு சொல்ல, மகேஷ் இல்லை சொல்லு குரங்குன்னு கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்ல, அப்போ அஞ்சலி அவர் அந்த மாதிரி ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி பேசினதுனால குரங்குன்னு சொல்லிடுறாங்க. குரங்குன்னு சொன்னதுமே என்னை பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரி தெரியுதா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிராஃபி பூனை வாத்துன்னு வைப்பேன், நான் மட்டும் உனக்கு குரங்கு மாதிரி தெரியுறனா அப்படின்னு கேட்டதுமே அஞ்சலி வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. அவரோட அந்த பிஹேவியர் வந்து அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே சில மாதிரி நின்றுடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.